Hello friends, welcome to our channel. இன்னைக்கு lychee payasam பண்ண போறவங்க subscribe பண்ண bell button அனுப்புங்க இல்லை பெல் பட்டனும் அமுத்துங்க. ஸோ அவன் இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி லிச்சி பாயசம் பண்ண போகிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துன்னு தான் சொல்லியிருக்கான். தயவுசெய்து அது பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். குட் ஜாப். இப்போ அமெரிக்காவில் வந்து இப்போ நல்ல சீசனுங்க. இது ஒரு 3-4 மந்த்ஸுக்கு நிறைய லிச்சி வந்து நம்ம இந்த ஏஷியன் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். வெயிலுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. யூஸ்வலாக நம்ம பண்ணுற இந்த சேமியா பாயசம் இல்லை பருப்பு பாயசம் அதெல்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு பதில் இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லிச்சியில் இருக்க இந்த அவுட்ரு இதெல்லாம் நம்ம ஸ்கின்னெல்லாம் நம்ம அழகாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த சீட் இருக்கும், அதையும் எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டாக நம்ம இது பண்ணிடலாம். 2, 1, start. ஓகே. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அப்புறம் வந்து நம்ம பால் வந்து 1 லிட்டர், இப்போ நம்ம வந்து கணக்கு என்னென்னா 1 கிலோ லிச்சி போடுறோம், அதனால் 1 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக நல்லா நம்ம காய்ச்சிடணும். காய்ச்சி அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி வந்துடும். அது அப்படியே நம்ம வடிகச்சிட்டு இந்த இதில் போட்டு வச்சுப்போம். நல்லா சுண்ட வைங்க. கலர் கூட பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அவ்வளோ சுண்ட வைக்கணும் அதை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உரிச்சு வச்ச இப்போ லிச்சி எல்லாம் வந்து இப்போ மிக்சியில் போட போகிறோம். போட்டுட்டு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் வரும்போது ரொம்ப லைட்டாக ஒரு 2 பல்ஸ் வர மாதிரி மட்டும் பண்ணுங்கள், ரொம்பலாம் கிரைண்ட் பண்ண வேணாம். அதுதாங்க இப்போ பார்த்தீங்களா 2 இது தான் பண்ணேன் நான். டக்குன்னு எடுத்துருங்க. இங்கே எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பாலில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பாலில் வந்து இப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். மேலெல்லாம் அடிக்குது, கோவமாக இருக்குன்னு நினைக்கிறேன் லிச்சி. நெக்ஸ்ட்டு வந்து 1 தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 கப்பு தேங்காய் பால் வர மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க மாதிரி தண்ணி ஒரு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. பாரு. ஓகே. அது மிக்சியில் பண்ணும்போது வந்துடும். அது நல்லா ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இப்போ வந்து ரெடியாக போகுது, வடிகட்டிடலாம். வா பண்ணு, வா ஃபில்டர் பண்ணு, வா தேங்காய் பால் இங்கே பாரு, ஃபில்டர் பண்ணு. சரி இதை பண்ணிவிட்டு போவா, ஃபில்டர் பண்ணு. இல்லை யூ கேன் ஹோல்ட் திஸ். வடிகட்டிடலாமா? இப்போ தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மில்க்கு அந்த லிச்சி சக்கரைலாம் போட்டு மிக்ஸ் பண்ணது இப்போ இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ தேங்காய் பால் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதுதான். நல்லா கோல்டாக வச்சா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, 1 ஹவர் மேலே வச்சாச்சு. நல்லா கோல்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அழகாக நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா அந்த கோல்டில் வச்சிங்கன்னா தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியும். அது ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்துருங்க. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள்.
இந்த லிச்சியுமே வந்து ஃப்ரூட் வந்து ரொம்ப நீங்கள் டெய்லி டயட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். லோ தான், இந்த கேலரி வந்து ரொம்பலாம் இல்லை, லோவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் விட்டமின் சிலாம் வந்து இதில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வர வேண்டிய விட்டமின் சியும் வருதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது உங்களோட டெய்லி டயட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நார்மலாக இந்த பாயசம்லாம் பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.